பாமக தலைவராக தன்னை அறிவிக்க கோரிய மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இருந்து ராமதாஸ் வாபஸ் பெற்றிருக்கிறார். பாமக தலைவர் பதவிக்கு அன்புமணியை மீண்டும் ராமதாஸ் அங்கீகரித்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கை தற்போது ராமதாஸ் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்திலிருந்து வாபஸ் பெறப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகன் அன்புமணியுடனான பிரச்சினை பேசி தீர்த்துக் கொள்ளப்பட்டு விட்டதாக சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ராமதாஸ் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். தற்போது பாமக தலைவர் பதவி தொடர்பான உரிமை கோரியதிலிருந்து விலகியிருக்கிறார் ராமதாஸ். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக தன்னை அறிவிக்க வேண்டும் என கோரி ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்த வழக்கை திரும்ப பெறுவதாக சென்னை உரிமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்டு வழக்கை திரும்ப பெற அனுமதி அளித்து தலைவராக அறிவிக்க வேண்டும் என்ற கோரி தொடரப்பட்ட மனுவை முடித்து வைத்து சென்னை உரிமை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாமகவில் தலைவர் அன்புமணி மற்றும் நிறுவனர் ராமதாஸுக்கு இடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பிரச்சனை ஏற்பட்டது. இதில் கட்சித் தலைவர் தாம்தான் என ராமதாஸ் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இருவரும் தாம்தான் கட்சித் தலைவர் எனவும் தமக்குத்தான் உரிமை உள்ளதாகவும் மாறி மாறி தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் தன்னை கட்சித் தலைவராக அறிவிக்க வேண்டும் என கோரி ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் ஏற்கனவே நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று கட்சியினுடைய தலைவர் தாம்தான் எனவும் தன்னையே அங்கீகரிக்க வேண்டும் எனவும் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இடைக்கால தடை உத்தரவை உரிமை நீதிமன்றம் பிறப்பிக்க மறுத்துவிட்டது. இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் மற்றும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த உரிமையில் வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட்டதற்கு பிறகு ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் இடையே இணக்கம் ஏற்பட்டது. இதில் இருவரும் இடையே ஏற்பட்டிருந்த பிரச்சனை சுமூகமாக தீர்வு செய்யப்பட்டது. பின்னர் இருவரும் அண்மையில் சந்தித்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கை உரிமையில் தொடர்பான இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்து ராமதாஸ் தரப்பில் சென்னை உரிமை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவில் தன்னைத்தான் தலைவர் என அறிவிக்க வேண்டும் என்று கோரி தொடரப்பட்ட மனுக்களை திரும்ப பெறுவதாகவும் தங்களுக்குள் இருந்த பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொண்டதாகவும் எனவே தொடர்ந்து இந்த வழக்கை தாங்கள் நடத்த விரும்பவில்லை எனவும் எனவே இந்த மனுவை திரும்ப பெற அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த மனுவை ஏற்றுக்கொண்ட உரிமை நீதிமன்றம் மனுவை திரும்ப பெற அனுமதி அளித்து உத்தரவிட்டிருக்கின்றது.